சுரக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், நீள்வாக்கில் வெங்காயம், நான் 2 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், சால்ட்டு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சுரைக்காயை கட் பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளியோட அந்த சுரைக்காயும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி. சாம்பாருக்கு ரொம்ப ரெட் சில்லி போட தேவையில்லை. நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது சின்ன ஸ்பூன் தான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். காய் வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் காய் நல்லா வெந்து வந்துடும். காய் நல்லா வெந்து வந்துருச்சு, தண்ணியே வற்றி வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருந்த துவரம் பருப்பை இதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். பருப்பும் வெந்து வந்துடும், சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக கிடச்சிரும். கடைசியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சாம்பார், சுரைக்காய் சாம்பார்.